வணக்கங்களே, ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது குடும்பஸ்தன் பட ரிவ்யூ தான். ஸோ இதில் வந்து மணிகண்டன் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் காளீஸ்வரன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ படம் எப்படி இருக்குன்னு படம் வந்து ரொம்ப அட்டகாசமான படங்க. எடுத்தோடனே சொன்னால் சூப்பர் படம்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சிரித்து பார்த்த படமாக இருந்தது. முதல்லலாம் வந்து நம்ம வி சேகர் படங்கள்லாம் அந்த மாதிரி வரும். பட் வி சேகர் படம் அது ஒரு ஜானர்னு வச்சுக்கோமே, அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒரு டைப்பில் வந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை அவ்வளோ காமெடியாகவும் அவ்வளோ ஹிலரேசியாக கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கலகலகலான்னு கொண்டு போனது டேரக்டருடைய புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் சீரியஸ் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப போராகவும் ட்ராமட்டிக்காகவும் ஆகிடும். ரொம்ப ட்ராமா மாதிரி இருக்கடா போடாடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டது வந்து நம்ம டேரக்டரோட சாமர்த்தியம். அதுவும் வந்து ஒவ்வொரு சீரியஸ் சீன்லேயும் வந்து அந்த காமெடி உள்ளே வரும்போது நம்ம விட்டு வந்து வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ படத்தில் வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய கதை என்ன? ஸோ படத்துடைய கதை என்னென்னா, எல்லார் வீட்லேயும் இதில் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரு 70% லைஃப் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? மாதமான ஒரு சம்பளத்தை நம்பி இருக்கும் ஹீரோ. அப்படி இருக்கும்போது திடீர்னு வேலை போயிடுது. ஸோ வேலை போனதுக்கப்புறம் அவன் வந்து வீட்டில் சொல்லாமல் ஒரு சின்ன ஈகோ மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை கேவலமாக நினச்சிடான்னு சொல்லிட்டு அந்த வேலை போனதையே தெரியாமல் மறைச்சி வெளியில் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணி வேலை கிடச்சினா கடன் ஏறி போய் கடைசியில் வந்து ஹீரோ எப்படி மாட்டிக்கிறார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் அந்த படத்துடைய கதையே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் கனெக்ட் ஆகிற படம். இதில் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த படம் கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகும்னா, எல்லாருக்குமே பணப்பிரச்சனை வரும்போது ஒருத்தர் 1000 இருக்கும், லட்சத்தில் இருக்கும், கோடியில் இருக்கும். ஆனால் பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வெளியில் போகுதுப்பா நம்மளும் ஃபுல்லாக அவஸ்தப்பட்டுருந்தோம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னால் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பரான படம். அது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து மணிகண்டன். ஸோ மணிகண்டன் வந்து ரியலிங்க ஒரு காலத்தில் வந்து விஜய் சேதுபதி எந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்து சூப்பராக பண்ணிட்டு ஒரு இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துட்டு வந்துடும். அதே ஒரு பாணியில் வந்து ரொம்ப சூப்பராக, அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ ரொம்ப அந்த ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஹிட்டு கொடுக்குறதாங்க மெயின். கதை இருந்தால் அந்த படம் ஓடும்னு சொல்கிறதுக்கு வந்து இதெல்லாம் உதாரணம். மணிகண்டனுடைய சாய்ஸ் வந்து சூப்பருங்க. இதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவர் பண்ண ஒவ்வொரு படங்களுமே எனக்கு வந்து குட் நைட்னு ஒரு படம், அதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான படங்களாக வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவர் ரைட்டராக இருக்க கொண்டு அவரால் வந்து அனலைஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ அழகாக கதையை சூஸ் பண்ணி அதை வந்து ஹிட் கொடுக்குறார். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் தான். ஸோ மணிகண்டனுடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு யதார்த்தமாக ஒருத்தன் மாட்டிக்கிட்டு முழிச்சானா என்னென்னலாம் மாட்டிக்கிட்டு முழிப்பான். அவன் அந்த இன்சல்ட் ஆகி இருக்கிற போதும் உடையிறும் போதும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து மணிகண்டன் வந்து இது வந்து சூப்பர். இது வந்து ஹேட்ரிக் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது 3வது ஹிட்டுன்னு நினைக்கிறேன். செமங்க படம் வந்து அட்டகாசமான படம். குட் நைட்டுக்கு அப்புறம் குட் நைட் ஒரு ஜானர்னால் இது வேறு ஒரு ஜானரில் வந்து குட் நைட்டை விட ரொம்ப விழுந்து சிரிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணுற ஹீரோயின் பார்த்திங்கன்னா, ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதை வந்து சொல்லியிருக்கிற இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த லவ் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற இடமும் சரி, அங்கே நடக்கிற ஒரு காமெடி இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சீரியஸான மேட்ரு, அப்பா அம்மா கத்துறது, அதை வந்து அவ்வளோ அழகாக ஜாலியாகவும் அந்த காமெடியாக பண்ணியிருக்க விஷயம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு போன மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம வந்து பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒரு பெண் எப்படி இருப்பாலும் அதே மாதிரி ஒரு ஹீரோயின் கேரக்டரைசேஷன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய அந்த ஒரு விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி அதுவும் வந்து காமெடியாக கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சீன் இருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வந்து பழையர்னு அரைஞ்சிட்டு அந்த எமோஷனாக பேசுகிற டயலாக்ஸும் சரி, ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுந்தரராஜன் சார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளி டேரக்டர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு சுண்ணாம்பாண்டி இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி செயல்படுற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர். ஸோ அந்த இடம்லாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் எப்படி நடந்துப்பாங்கிறது வந்து அப்படியே கண் முன்னாடி நிப்பாட்டியிருப்பார். அதுவும் அவங்க அப்பாவாக வந்து அவர் புலம்புற இடங்களும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை நடித்த ஒரு மலையாள நடிகை, ஐயோ அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அம்மா ஐயோ அவ்வளோ பொட்டு வச்சுக்கிட்டு பண்ணுறது லூட்டியெல்லாம் இருக்குது பாருங்க, அட்டகாசம். அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம், நம்ம அம்மாவாகவும் இருக்கலாம் சில இடங்களில்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடங்களும் ரொம்ப நல்லா கொண்டு போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயம் அதுக்கப்புறம் ஹைலைட்டான ஒரு கேரக்டர் சோமசுந்தரம். இந்த குரு சோமசுந்தரம் வந்து நடிகைங்க, என்ன நடிகைங்க, ஐயோ பிச்சு பெடல் எடுத்துருப்பா. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தான் வந்து அந்த கொஞ்சம் வில்லனிக்கான ஒரு கேரக்டர். அதாவது நம்ம ஹீரோவுடைய அக்கா புருஷனாக வர குரு சோமசுந்தரம் பின்னிறாருங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு சிரிப்பாக அப்படி அது வந்து வில்லன் சிரிப்பு கூட இல்லை, ஒரு மாதிரியான சிரிப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கே இரிட்டேட் ஆகும், ஏன் மனுஷன் இப்படி போட்டு பார்க்குறாருங்கிற ஒரு விஷயங்களும். ஒருத்தனை அவமானப்படுத்தணுன்னா என்ன மாதிரி டெக்னிக்காக அவமானப்படுத்தணுங்கிற விஷயத்த வந்து அந்த போர்ட்ரேட் பண்ணியிருக்க இடம் இருப்பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது வந்து அவருடைய இன்ட்ரோடக்ஷனே காட்டும் போதே வேறு லெவலில் வந்து குரு சோமசுந்தரம் வந்து போர்ட்ரேட் பண்ணியது ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ மோசமான ஆளா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அப்புறம் அவருடைய ஒய்ஃபாக, ஸோ குரு சோமசுந்தரத்தோட ஒய்ஃபாக நடிச்சிருக்க பொண்ணு, அந்த பொண்ணு சூப்பராக பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த எமோஷன் இவனோடலாம் வாழ முடியாது, ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்களும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு ஃபேமிலியை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு காட்சி அமைப்பில் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம கூடவே வந்து தண்ணி அடிச்சுட்டு கலாடா பண்ணுறவன், கடன் வாங்கும்போது எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ஏற்கனவே காசு இருக்காது, திடீர்னு வந்து மாப்பிள்ளை வந்துட்டா வந்து கோழி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பருங்க. ஸோ ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் சரி அவ்வளோ அழகாக வந்து அதை போர்ட்ரேட் பண்ணி சிரிச்சுட்டு, அதாவது ரொம்ப சீரியஸான காட்சி, ஆனால் வந்து சொன்னது வந்து காமெடியாக சொன்னது வந்து புத்திசாலித்தனம். ரொம்ப ஒரு நக்லைட்னு ஒரு சேனலுடைய அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டீமே கூட இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக நடிகர்கள் பார்த்தா 3-4 பேர் தான் மெயினான ஆர்டிஸ்ட்டு வெளியிலேருந்து, மீதி எல்லாமே அவங்க ட்ரூப் ஆர்டிஸ்ட் தான். ரொம்ப நல்லா இருங்க, இது ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் வந்து போய் பாருங்கள். அதோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா புது மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மியூசிக் ட்ராக்கும் சரி எல்லா இடங்களுமே வந்து அவ்வளோ அழகாக விசில் அடித்து மக்களை விழுது சிரிக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து வேறு லெவலு. கிளைமேக்ஸில் வந்து அது ஓடுற இடங்களும் சரி. அப்புறம் குரு சோமசுந்தரத்தோடைய அந்த ஒரு வில்லனிக்கு வந்து சேஞ்ச் ஆகிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு விஷயம் நடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்னென்னா எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய தன்மானம் டச் பண்ணி வேலை செய்கிற இடங்கள் நம்ம தன்மானமோ நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது சில பேர் வந்து எமோஷன் ஆகிடுவான், கத்திடுவான், அடிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இவனுக்கு வேலை போனதுக்கப்புறம் அவனுக்கு பண்ணுற ஒரு எமோஷனல்ஸான விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து வேறு முயற்சிகள் எடுக்கும்போது நமக்கே பயமாக இருக்கும், ஐயோ இவன் ஜெயிச்சிட மாட்டானா ஒவ்வொருத்தையும் தோற்று போகிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகுறது, இப்படிப்பட்ட ஹீரோ வந்து அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு காரில் வந்து இறங்குறது, இந்த மாதிரி பூ சுற்றாமல் ஜென்ரலாக லைஃப் லேட்டாக நடக்கும்போது அது சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு முகமுடியும் போட்டுக்கிட்டு தான் வாழ்கிறான். என்ன தான் ஆசாபாசங்கள் இருந்தாலும் அந்த முகமுடியை வந்து போட்டுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் வேலை பார்க்குறங்கிறது தான் உண்மையான விஷயம். அவன் பெரிய முதலாளியாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அதுதான். ஏன்னா முதலாளிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்காரன்ட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அவன் மேலே ஆர்டர் கொடுக்குறவன்ட்டு சிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அந்த போது எல்லோருமே வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறோம். உண்மையான முகம்ங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வாழ்கிறோம் தான் அதிகங்கிற சொன்ன இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படம் வந்து எக்ஸலான படம், நீங்கள் வந்து போய் பாருங்கள். படத்தில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் சிரித்து கேரண்டியாக வந்து சிரிக்கலாம். அப்படி ஒரு நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஸோ எல்லோருமே வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.